அம்மா, நீதானே மானுடத்தை மனிதமாக்குகிறாய். எங்கள் உள்ளத்தில் ஊறிக் கிடந்த விலங்கியல் குணங்களை விலக்கி நல்லறம் கொள்ளச் செய்வது நீதானே அம்மா. அருள் திரு அம்மா, விழாக்களுக்கு வேள்வியை முகவரியாக்கியது நீதானே தாயே. வேள்வி தொடங்கி விழா தொடங்கும் பண்பாடு முளைவிட்டது மருவத்தூரில்தானே. அம்மா, நாட்டிலும் சமுதாயத்திலும் ஏற்படும் தட்ப வெப்பத்தால் மானுடம் பாதிப்பு கொள்ளுமோ என அஞ்சப்படும் போதெல்லாம் நீ வேள்வி நடத்தி அந்த அச்சத்தை போக்கிய வரலாறு நிரம்ப உள்ளன. உன் அருள் பெற்ற வேள்வியால் தானே உலகே உயிர் பெற்றது. அதற்குத்தானே இந்த உயிர்ப்பு நூல். அம்மா, வேள்வி என்பது வேண்டி வேண்டி அக்னியால் விடும் தூதுதானே. நீ விடும் வேள்வி தூதினால் நாடும் நாங்களும் சுகம் பெற்றோம் தாயே. புகையும் ஜோதியும் நீரும் காற்றும் கலந்த கலவிதானே மேகம். இந்த கூட்டில்தானே மழை. இந்த நான்கினையும் கூட்டுவிக்கும் சக்திதானே வேள்வி. வேள்வியில் இடப்படும் மூலிகை பொருட்களின் புகையால் நோய் நீங்கும் வழி பிறக்கிறது. வேள்வியில் எழும்பும் மந்திர சொல்லால் ஆகுதியால் தெய்வம் மகிழ்ந்து திருப்பணியாற்றுகிறது. ஆம் தாயே, வேள்வி என்பது தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு புகைப்பாலம் தானே. ஆடிப்பூர வேள்வியில் அன்னையின் அருளில் குளித்தோம். அடுத்த நிகழ்வினை காண விரைந்தோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெறும் ஆடிப்பூர விழாவுக்கு கஞ்சி வார்ப்பு நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பக்தர்கள் வசதி கருதி செய்யப்பட்டிருந்தது.
கஞ்சி கலயம் சுத்தம் செய்து வைத்திருப்பது முதல் சுத்தமான கஞ்சியை மஞ்சள் குங்குமம் பூசிய கலயத்தில் ஊற்றி பக்தர்களுக்கு தருவது முதல் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. கஞ்சி காய்ச்சும் நிகழ்ச்சியை ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சக்தி கோப்பா செந்தில்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். ஆடி வருகையிலே சக்தி அங்கொரு வீதி முனையில் நிற்பாள் என்றாரே பாரதி. அந்த ஆடி என்பது மாதத்தை தான் குறிப்பிட்டாரோ என எண்ண தோன்றுகிறது. ஆம், ஆடி மாதம் வீதிதோறும் சக்தி தானே. அம்மா, ஆடிப்பூரத்தில் நீ தொடங்கிய கஞ்சி வார்ப்பு ஏழ்மை நீக்கும் அறத்தை தூண்டும் நிகழ்வுதானே. அந்த கஞ்சி வார்ப்புக்கு இதோ இங்கே அடுப்பு ஏற்றப்படுகிறது. அம்மா, அடிகளார் பேசி சாதிப்பதை விட பேசாமல் சாதிப்பதே ஏராளம். அவன் வாய்ச்சொல்லை விட அவன் பார்வைக்குத்தான் பலன் அதிகம் என அன்னை வழங்கிய அருள்வாக்கின்படி இந்த அருட்கஞ்சி தயாரிப்பு தொடக்கம் நின் அருட்பார்வையின் கருணைதானே. தாயே, நின்பால் பக்தியோடு நெடுந்தொலைவில் இருந்து வருகின்றோம். கஞ்சி எடுத்து வர இயலவில்லை என ஏங்குவோரின் ஏக்கத்தை நீக்கத்தானே இந்த கஞ்சி தயாரிப்பு. தனித்தனி இடத்தில் அவரவர்கள் விருப்பத்தில் காய்ச்சி எடுத்து வரும் கஞ்சியை விட ஒரே இடத்தில் கஞ்சி காய்ச்சி வழங்குவது சுகாதாரத்திற்கும் நல்லது அல்லவா? இரவு பகலாக அர்ப்பணிப்போடு இந்த பணி நடைபெறுகிறது. இந்த பணியில் ஈடுபடும் செவ்வாடைகளின் பணி மின்னலை விட வேகம். காரணம், அவர்களுக்கு மேல்மருவத்தூர் தாகம். இங்கே காய்ச்சி எடுக்கப்படுவது கஞ்சியா? இது கஞ்சி கூடமா? இது அறத்தின் கூடம், அன்பின் கூடம், ஆன்மீக ஒழுக்கத்தின் கூடம், பண்பு பரிவின் கூடம், பழகும் தோழமை கூடம், பக்தியின் கூடம். ஆம், இந்த கூடம் எல்லாம் சித்தர்கள் கூடும் பீடம். அதனால்தான் இந்த பணி இவ்வளவு நேர்த்தியாக நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக தொண்டு ஒதுக்கப்பட்ட பணி கஞ்சி கலயங்களை கொள்முதல் செய்தல், அவற்றை சுத்தம் செய்தல், மஞ்சள் பூசி பொட்டிடுதல், பிறகு கஞ்சி காய்ச்சி அதிலே ஊற்றி தொண்டர்களுக்கு விநியோகம் செய்தல் என்பன போன்ற பணிகளாகும். கஞ்சி கலயம் என்பது மண்ணினால் ஆனது. பஞ்சபூத தத்துவங்களிலே பிருத்திவி தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற கஞ்சி காய்ச்சி மண்பாண்டம் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய மானிட உடலையே கூட பிரம்மன் மண்ணால் படைத்தான் என்று கூட சொல்வதுண்டு. அந்த வகையிலே மானிட உடலை போன்றதுதான் மண்பாண்டம். அவற்றை சுத்தம் செய்வது எல்லாம் ஒரு தொண்டாக செய்கின்றோம். கஞ்சி எடுக்கப் போகிறவர்கள் எல்லாம் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், ஆனா பெண்ணா, எந்த குலம், எந்த இனம் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அன்னையை நம்பி அவற்றை சுத்தம் செய்து தொண்டு செய்கின்றோமே, அது பெரிய புண்ணியம். நம்முடைய ஊழ்வினைகள் தனிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்